வணக்கம். டெட் எக்ஸாம் பேப்பர் 2 2023 கேட்ட கேள்வி. a மைனஸ் பி ஈக்குவல் டு 4 மற்றும் ஏபி ஈக்குவல் டு 60 எனில் a பிளஸ் பி யின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தேவை. அது என்ன ஃபார்முலானா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4ab. இப்போ நமக்கு கொஸ்டின் கொடுத்த எல்லாத்தையுமே இதுல அப்ளை பண்ணலாம் பாருங்க. நம்ம முதல்ல a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். இங்க நமக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. நமக்கு a மைனஸ் பினா 4 சொல்றாங்களா, அப்ப என்ன போடலாம்னா a மைனஸ் பிக்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் போட்டுக்குவோம். பிளஸ் 4 ஏபிங்கிறது நமக்கு 60ன்னு கொடுத்துருக்காங்க, 60ன்னு போட்டுக்கலாம். இப்ப நம்ம 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 இன்ட்டு 4ன்னு வரும். 4 4 நமக்கு 16 வருமா, 16 பிளஸ் 4 இன்ட்டு 6னா நமக்கு 24 வரும். ஒரு 0 போட்டுக்கலாம். இப்ப நம்ம 240 கூட 16 கூட்டில என்ன வரும் பாருங்க, 250 256 வருமா, 256. இங்க நமக்கு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. நமக்கு தேவையானது a பிளஸ் பி. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயரை நம்ம இங்க கொண்டு வர போறோம். நம்ம ஸ்கொயரிங் வரும்போது ரூட்டா வந்துருமா, அப்ப நமக்கு ரூட் ஆஃப் 256 வருது. இங்க a பிளஸ் பி மட்டும் இருக்குது. இப்ப நம்ம இந்த 256ங்கிறத 16 பெருக்கல் 16 எழுதிக்கலாம். 16 16னா 16 ஸ்கொயர். என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு பதிலா 16 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரூட் ஆஃப். இப்ப நம்ம இந்த ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மிச்சம் 16 மட்டும் வருது. அப்ப நமக்கு 16 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.